விதவித கொள்கை இல்லை, பல பிரிவுள்ள பலகை இல்லை. விதவித கொள்கை இல்லை, பல பிரிவுள்ள பலகை இல்லை. ஒரே ஒரு குடும்பம், ஒரே ஒரு தலைவர், எங்குமே அன்புமயம். அன்புள்ளோர் செல்லும் அதிசயமான ஒளிமய நாடா, நேசரின் நாடா நான் வாஞ்சிக்கும் நாடா, என் நேசரின் நாடா நான் வாஞ்சிக்கும் நாடா. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேளைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு தானியேல் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 8 முதல் 17 வரை. தியானத்தின் தலைப்பு, பிரிவினைகள் ஏன்? நானும் என் வீட்டாருமோவென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்றான். யோசுவா 24ஆம் அதிகாரம் வசனம் 15. கொர்நேலியோ தன் உறவின் முறையாரையும் தன்னுடைய விசேஷித்த சிநேகிதரையும் கூட வரவழைத்து அவர்களுக்காக காத்திருந்தான். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் வசனம் 24. மேலேயுள்ள குடும்ப வரிசையிலும் உறவினர்கள் வரிசையிலும் நம்முடைய பெயரை இணைத்து பார்க்க முடியுமா? யோசுவாவுடன் அவருடைய குடும்பம் இணைந்து நின்றது. கொர்நேலியோ எடுத்த முடிவில் பெரும் கூட்டமே இணைந்து நின்றது. குடும்பத் தலைவன் ஒன்று செய்தால் அது சரியாகத்தான் இருக்கும் என்ற நம்பிக்கை அன்று அவர்களுக்கு இருந்தது. இன்று அந்த நம்பிக்கை நமது குடும்பத்தில் உறவுகளுக்குள் இருக்கிறதா? ராஜ உணவையும் பானத்தையும் உட்கொள்வதில்லை என உறுதியான தீர்மானம் எடுத்தது தானியேல். தானியேல் 1ஆம் அதிகாரம் வசனம் 8. பின்னர் வசனம் 12இல் உமது அடியாரை சோதித்து பாரும் என்று தானியேல் பன்மையில் பேசுவதை காண்கிறோம். பின்னர் இந்த 4 வாலிபரும் என்று வசனம் 17இல் வாசிக்கிறோம். என்ன ஆச்சரியம்! உறுதியான ஒரு தீர்மானம் எடுத்தது தானியேல். அதிலும் அவர் அந்த தீர்மானத்தை தனது இருதயத்திலேதான் எடுத்தார் என எழுதப்பட்டுள்ளது. அப்படி இருக்க அவரது நண்பர்களும் அந்த தீர்மானத்தில் பங்கெடுத்தது எப்படி? ஒன்று, அந்த நண்பர்களும் தேவனை சார்ந்து வாழ்ந்திருந்தார்கள் என்பதை பின்னர் நடந்த சங்கதிகளிலிருந்து அறிகிறோம். அடுத்தது, இந்த 4 வாலிபர்க்கிடையிலும் இருந்த ஒரு மனம் ஐக்கியத்தை தான் நாம் கவனிக்க வேண்டும். தானியேல் எடுத்த முடிவில் நண்பர்களும் இணைந்தது. அவர்களுக்குள்ளிருந்த கர்த்தருக்குள்ளான ஒருமனப்பட்ட ஆவியையும் நண்பர்கள் தானியேலில் வைத்திருந்த நம்பிக்கையையும் நமக்கு தெளிவாக வெளிப்படுத்துகிறது. பிரியமானவர்களே, நமது வாழ்வில் இந்த அனுபவம் நமக்குண்டா? கிறிஸ்தவ உறவுகள் இன்று ஒரு மனம் அல்ல, இருமனமாக பிரிந்து காணப்படுவது எவ்வளவு துக்ககரமானது! ஒருவர் ஒரு தீர்மானம் எடுத்தால், சாதாரணமான அபிப்பிராயம், ஆலோசனை சொன்னால் கூட அதனை முன்னெடுக்க எத்தனை முட்டுக்கட்டைகள், எத்தனை தர்க்க விவாதங்கள், எத்தனை சாக்கு போக்குகள்! இது ஏன்? தானியேலைப் போல தேவனுடைய வார்த்தையையே அடிப்படையாக கொண்டு காரியங்களை முன்னெடுக்க முனைந்தால் அதற்கு வருகிற தடைகளோ சொல்லி முடியாது. இதனால்தான் நமது உறவுகள் இன்று தடுமாறுகின்றன. குடும்பமோ நட்போ வேறு உறவுகளோ இவற்றுள் இன்று ஏன் பிரிவினைகள்? நம் மத்தியில் மன ஒற்றுமை, ஒருவரையொருவர் நம்பும் தன்மை ஆகியவை மங்கிவிட்ட காரணம் என்ன? நாம் கர்த்தரோடு இல்லையா? அல்லது நமக்குள் கர்த்தருடைய ஆவி இல்லையா? அல்லது நமது உறவுகளும் நட்புகளும் கர்த்தருக்குள் இல்லையா? சிந்திப்போம். ஜெபம் செய்வோமா? அன்பின் ஆண்டவரே, எனது குடும்பத்தில் உறவுகளுக்குள் இருக்கும் பிரிவினைகளை சரி செய்யும்படியாக உம்மிடத்தில் மன்றாடுகிறேன். ஆமேன்.